ம் ம். ஏய், நான் எப்படி இங்கே வந்தேன்? நீ எப்படி வந்தேன்னு உனக்கே தெரியலையா? நீ வரலடா, நீ அடிச்ச சரக்கு அப்படி. டேய், நான் அந்த அளவுக்கு சரக்கு அடித்தேன். போடா, போய் குளிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்புடா. ம் ம். வா, போய் அவனுக்கு காஃபியை கொடு, போதை தெரியட்டும். மாயா, ஒரு நிமிஷம். உதட்டில் என்ன காயம்? கிச்சன்ல இடிச்சுக்கிட்டேன். பார்த்து வேலை செய் மாயா. ம். ஏய், உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? நைட் என்ன காரியம் பண்ண தெரியுமா? நான் என்ன பண்ண மாயா இப்படி கோவப்படுற? நைட் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டேன். என்ன கழுத்து நெரிச்சு கொல்ல பார்த்தேன். கொஞ்சம் விட்டுருந்தா கொன்றப்படா. யாராவது பார்த்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏன்டா இப்படி பண்ற? நீயாவது என்ன தடுத்துருக்கலாம்ல மாயா. எங்க விட்ட? இங்க பார். சாரி மாயா, இனிமே இப்படிலாம் நடக்காம பாத்துக்கிற மாயா. சரோஜா, நாங்க கோயிலுக்கு போறோம், நீயும் வாமா. இல்ல, நான் வரலக்கா. வாமா, போயிட்டு வரலாம். இல்லக்கா, எனக்கு 3வது நாள். அதான். ஓ, சரி சரி. ஐயாக்கு டிஃபன் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அப்புறமா அவருக்கு நீ எடுத்து கொடுத்துருமா? சரிங்க. சரிம்மா, வாமா. என்ன மாயா, ஒரு மாதிரி இருக்க? வீட்டில் எல்லாம் எங்க போயிட்டாங்க? பூஜாவும் செண்பகமும் கோயிலுக்கு போயிருக்காங்க. ஏன் மாயா கண் கலங்கிட்டு இருக்க? எந்த பொண்ணுக்கும் என்ன மாதிரி நிலைமை வரக்கூடாது. என்ன சொல்ற? உயிருக்கு உயிரா காதலிச்சவனே இன்னொருத்திக்கு விட்டு கொடுத்துட்டேன். அத நேர்ல பாக்குற வாழ்க்கை கொடுமையானது. மாயா, அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? எனக்கு ஒரு சின்ன ஆசை சந்தோஷ். நான் சாகிறதுக்குள்ள அதை நிறைவேற்றி வை சந்தோஷ். ஏ மாயா, இப்ப எதுக்கு கதவு சாத்துற? ப்ளீஸ் சந்தோஷ். உனக்கு இந்த மாதிரி எல்லாம் சேவை செய்யணும்னு ரொம்ப ஆசை சந்தோஷ். இந்த உரிமையாவது எனக்கு கொடுப்பியா?
இல்லை மாயா, இது எனக்கு தப்பாக தோணுது. சந்தோஷ், என்னடா பண்றீங்க? ஒன்றும் இல்லடா. மாயா, உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நடந்துக்காதுன்னு. போ. சந்தோஷ், உணர்ச்சி வசப்பட்டு இந்த மாதிரிலாம் நடந்துக்காதடா சந்தோஷ். நான் வரேன்டா. என்ன மாயா, எமோஷன் ஆயிட்டியா? மறந்துடாத மாயா, நீ பழகு மாயா, வேணான்னு சொல்லலை. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் எல்லையே மீறாத மாயா. வரட்டுமா மாயா? மாயா, 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 மாயா. மாயா, மாயா, மாயா. நீ இந்த நிலைமைக்கு போக நான் நினைச்சு கூட பார்க்கல மாயா. எப்பயுமே தைரியமா இருக்க நீ எப்படி மாயா தற்கொலை முயற்சிக்கு போன? அவன் இல்லைனா உனக்கு வாழ்க்கையே இல்லையா? உனக்கு என்ன குறைச்சல் மாயா? நான் மட்டும் சரியான நேரத்துக்கு வரலனா நீ நேரம் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். சந்தோஷ் தான் மாயா உன்னை ஏமாத்திட்டான். ஆனா நான் இன்னும் உன்னை கைவிடல மாயா. என்ன சொல்ற கார்த்திக்? ஆமா மாயா, நான் உன்னை மனசார காதலிச்சேன் மாயா. நான் என் காதலை உங்ககிட்ட சொல்ல வரும்போது சந்தோஷம் அவன் காதலை என் மூலியமா உங்ககிட்ட சொல்ல வச்சிட்டான் மாயா. இப்போ நான் தவிச்ச தவிப்பு எனக்கு மட்டும்தான் தெரியும் மாயா. அன்னைக்கே நான் உங்ககிட்ட சொல்லாததுக்கு காரணம் நம்ம 2 பேர் வாழ்ந்த வாழ்க்கையும் அவன் போட்ட பிச்சை தானே மாயா. அப்படி இருக்கும்போது நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டா நீ எப்படி மாயா சந்தோஷமா இருக்க முடியும்? ஆனா சந்தோஷ் உன்னை கல்யாணம் பண்ணியிருந்தா நீயும் சந்தோஷமா இருந்திருப்ப, நானும் சந்தோஷமா இருந்திருப்பேன் மாயா. ஆனா அவன் உன்னைய ஏமாத்திட்டான், என்னையும் ஏமாத்திட்டான் மாயா. இப்போ உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பணக்காரனுங்க புத்தியே இப்படிதான். இப்போ கூட ஒன்றும் கெட்டு போயிடல மாயா. நீ மட்டும் மனசு வச்சினா நம்ம சந்தோஷமா வாழலாம் மாயா. இப்ப என்ன செய்யணும் கார்த்திக்? உன்கிட்ட நல்ல அழகு இருக்கு மாயா, என்கிட்ட அறிவு இருக்கு. நம்ம 2 பேர் திறமையா ஒன்னா சேர்ந்தா நம்ம வாழ்க்கையில பணன்றது ஒரு பிரச்சனையாவே இருக்காது மாயா. இந்த உலகத்துல இருக்க எல்லா பணக்காரங்க மத்தியில நாமளும் நல்ல அந்தஸ்தோட வாழலாம் மாயா. புரியுதா மாயா?